கேரள மாநிலம் பாலக்காட்டில் நீர்வீழ்ச்சியில் அடித்து செல்லப்பட்ட பெண் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். பாலக்குடி நீர்வீழ்ச்சிக்கு கோவையை சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் அந்த நீர்வீழ்ச்சியில் அடித்து செல்லப்பட்ட பெண் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், தற்போது இந்த பெண்ணோட சடலம் எங்க மீட்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களின் நிலை என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதோடு நேற்று முன்தினமும் கடுமையான மழை பெய்ததன் காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்தான் பாலக்காடு மாவட்டம் பாலக்குழி பகுதியில் இருக்கின்ற நீர்வீழ்ச்சியில் கோயம்புத்தூரில் இருந்து 5 பேர் குளிக்க சென்றிருக்கிறார்கள். 5 பேரில் 2 பேர் பெண்கள், 3 பேர் ஆண்கள். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை வெள்ளம் இழுத்து சென்ற நிலையில் அவர்களோடு காணப்பட்டவர்கள் அவர்களை மீட்க முயற்சித்த நிலையில் அவர்களை மீட்க முடியவில்லை. இருப்பினும் அந்த 2 பேரில் ஒருவர் பரத் என்கின்ற இளைஞர் சிறிது தூரத்தில் ஒரு மரக்கிளையை பிடித்ததால் அவர் உயிர் தப்பி அந்த பகுதியை சேர்ந்தவர்களுடைய உதவியோடு மீட்கப்பட்டார். இன்னொருவர் பானுப்பிரியா என்ற பெண், அவரை வெள்ளம் இழுத்துச் சென்ற நிலையில் அவரை மீட்க முடியவில்லை. பின்னர் அங்கு தீயணைப்பு துறையினரும் அந்த பகுதி மக்களும் தீவிரமாக தேடி அந்த பானுப்பிரியா என்ற பெண்ணை அது அருகே இருக்கக்கூடிய பவுர்ஹோஸ் அருகே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தில் இருந்து சடலமாக மீட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேரும் அந்த கோயம்புத்தூரில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாகவும் அவர்கள் இன்று விடுமுறை நாளான இன்று அந்த நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா போல சென்று குளிப்பதற்காக இறங்கிய நிலையில் இந்த விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். കൊടുക്കാമല്ലോ മോന്തയ്ക്ക്. അല്ലല്ലേ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.